the launch of Wilbur Cardiac Dysfunction Clinic and Rehab Center by our honorable chairman. Again, here is the grand launch of Pulmonary Council Reference Center and Pulmonary Hypertension Clinic to the public. They also come forward to bear the excellence of their education. அவரது எதிர்காலத்திற்கு சரியாக இருந்ததும் மற்றும் அவரது படிப்புக்காக முழு செலவையும் திரு ராஜேஷ் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். வில்பர் ஹாஸ்பிட்டல் என்பது செயல் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் எங்களது சேர்மன் அவர்களுக்கு சிறந்தார்ந்த நன்றிகள். On behalf of everyone present here, I extend our heartfelt and profound gratitude to our chairman, Dr. Rajesh Janakanthan. We are deeply moved by our immense generosity, sir. You have not only eased a burden, but you have also given a wings to our dream that once seemed uncertain. இன்னும் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எப்படி ஃபீல் பண்ற, உடம்பு ரீதியா உடல் ரீதியாவும் மன ரீதியாகவும் சொல்லிட்டு நான் சொல்லிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது நிறைய விஷயத்த தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மற்றபடி சைக்கிள் இருக்கும், இல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்ல மற்றவங்க செய்யற வேலையை நமக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் திரும்ப அந்த லைஃப் நான் வந்துட்டேன்னா என்னோட டோனர் ரொம்ப தேங்க்ஸ், என்னோட டோனர் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையும் இன்னும் வாங்கன்னு சொல்லி டொனேட் பண்ணி எனக்கு அவங்களோட வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க. ஸோ என்னோட டோனரோட என்னோட டோனரோட ஃபேமிலியில இருக்க அவங்க அப்பாவும் எனக்கும் அப்பா பண்ணணும். என்னோட லைஃப்ல நான் சேஸ் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துட்டு சிஸ்டர்ஸ், அதாவது என்னோட அக்கா எல்லாருக்கும் பண்றேன்னா நான் எனக்கு நிறைய விஷயம் திரும்ப கிடைச்சிருக்கு. நான் வந்து சைக்கிள் ஒன் இயர் ஆகிட்டு எனக்கு மாதிரி பிரச்சனை வந்ததுனால நான் ஒன்றாம இப்போ நான் திரும்ப சைக்கிள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன். புரிஞ்சுக்கிட்டு என்னோட அப்பா ஸ்நானத்துலேருந்து ஹெல்ப் பண்ண ராஜேஷ் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் அன்னைக்கு எங்க டோனர் கிடைச்சிருக்காங்க, இதை நம்ம விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசே இல்லைனாலும் பரவாயில்ல வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு வரேன். அவங்க டாக்டர் ராஜேஷுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நிமிஷம் ஆப்ரேஷன் பண்ணி இப்ப நல்லா இருக்குது. இப்ப 2வது வந்து இப்ப நல்லா இருக்குது. டாக்டர் 10 மாசம் போறதுக்கு ஒரு வயசு நம்ம முடிவுலாம் அவங்க கையில தான் இருக்கு. டாக்டர் அவங்க வந்து கேரண்டி அவங்கதான் நமக்காக எவ்வளவு அவங்க குடும்பத்தோடு கூட நமக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து அவங்க கடவுளுக்கு அடுத்தது அவங்க வாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க. இந்த ஆஸ்பத்திரி வச்சு டாக்டர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோட உடம்புல இந்த அப்பாங்க நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தால் ஆபரேஷன் மிஞ்சி பணம் கஷ்டப்ப யார் அதிகமா செலவு பண்ண ஒவ்வொரு நாள் சட்டை போட்டுப்பாங்க. நம்ம நல்லதுதான் சட்டை போட்டுப்பாங்க. அது வேற யாரும் பொறுப்பு, அதுதான் பொறுப்பாக நம்ம நல்லா இருந்து சில சட்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் வந்து கார்டியோமயோபதி சொல்றது. ஹார்ட் மசில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு. அது பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் ரெண்டியாக வரலாம், சில சமயம் வைரஸ் வந்து பாதிச்சு வைரஸ் போயிடும், ஆனால் பாதிப்பு தெரியும். இது வந்து கார்டியோமயோபதி. அதனால தான் அந்த ஹார்ட் மசில் வந்து வீக்காக நல்லா ஹார்ட் எக்ஸ்பேண்ட்.
இது வந்து from CSR பண்ண கொடுக்குறீங்களா? என்ன ஸ்பெசிஃபிக் way? What is the main reason to give only particular patient? Not to, so not only to a particular patient, we have our own Pilrock Medical and Educational Trust. So in that we do a lot of activities, நிறைய பண்றோம். So this is one of the thing. This is the first cardiac transplant in India. So and considering the background of the patient, அதுக்கப்புறம் அவங்களோட அதர் திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அண்ட் லைக் இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஐ மீன் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து பண்ணணும்னா இட்ஸ் நாட் அ சின்ன விஷயம். தே ஹவ் கம் ஃபார்வர்ட் டு டூ இட் அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் தர் பேக்ரவுண்ட் தே ஹவ் ரியலி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக. So that is one of the main reasons we also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு and for her higher education also. So apart from this, so நாங்க பண்ணலாம் whatever need arises in the future, if required we will definitely do. நாங்க பண்ணுவோம். நார்மலா இந்த மாதிரி நம்ம நல்லா திங்க் பண்றோம். ஒன்னோட பிரைவேட் கார்பரேஷன் தான் இது மாதிரி பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட் செக்டார் இந்த மாதிரி பண்ணா ஒரு பிரின்சிபல் அது நீங்க கவர்மெண்ட் சார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும். பிகாஸ் அவங்களுக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்றது லோட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவங்களால மட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மந்த்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? மாசத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 10 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் செப்டம்பரில் இதை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 பேஷண்ட் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சூட்டபிளான ரெசிபி இது வரும்போது டோனர் கிடைக்கும் போது கட்டாயமாக நடக்கும். நார்மலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு 20 to 25 lakhs. இந்த பொண்ணுக்கு அவங்க செல்ஃப் பே தான் பண்ணாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி ஆப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் ஒரு 5 to 6 years கொரோனாக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அந்த டிசீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 years 15 years முன்னாடி இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இந்த ஏஜ் வந்து ரொம்ப எங்க ஏஜ்லேயே நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பல காசஸ் இருக்கு. அதில் சில காசஸ் வந்து ஜெனட்டிக் லெவல், அது வந்து பிறவிலேருந்தே இருக்கும். அடுத்து வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட் வந்து லீக் ஆகுது, இஸ்கெமிக் கார்டியோமயோபதிம்பாங்க. அது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த 40 to 50 ஏஜ் குரூப்லையோ இல்லை 30 to 50 ஏஜ் குரூப்லையோ ஷோ அப் ஆகும். பட் கன்ஜெனிட்டல் காசஸ்ன்னு இருக்கு பாருங்க, அது பிறவிலேருந்தே இருக்கு. பிறவிலேருந்து இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டிசிஎம் வந்து 1 வயசுக்குள்ள உள்ள பேபிஸ்க்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சூட்டபிளான டோனர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதே ஏஜ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இறந்து போயிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 11th படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. 11th 5th 6 படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் அந்த அளவுக்கு வளரல. டிரான்ஸ்பிளான்ட் அஸ் அ ஃபெசிலிட்டி அஸ் அ சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், அதை கண்டுபிடிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு பொறுத்தவரையில் மேக்ஸிமம் டோனர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 15 to 20 டோனர் தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சசிபிள் ஆகிருக்கு இது. ரெண்டாவது, ஒரு டோனரும் ரெசிபியன்ட்டும் மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனால் தான் அந்த டோனருக்கு ஒரு ஹார்ட் எடுத்து ரெசிபியன்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்சிங் ப்ராசஸில் இவங்களுக்கு கொஞ்சம்
டிலே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்னு பார்க்கும்போது பீடியாட்ரிக் டோனர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், கம்மி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏஜ்ல உள்ளவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால தான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா 40 to 50 இயர்ஸ்ல தான் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் யங்கர் ஏஜ் குரூப்பில் யங்கர் பேஷண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் இந்த சயின்ஸ் அது போக போக இன்னும் பெட்டர் ஆகும். ஆர்ட்டோட நிறைய இஷ்யூஸ் வந்து போஸ்ட் கோவிட் வந்து சொன்னாங்க. கோவிட் அண்ட் கோவிட் வேக்சின் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் பிளே பண்ணா அது வந்து அன்லஸ் இட்ஸ் டெஃபினெட்லி ப்ரூவ் நம்ம சொல்ல முடியாது. கோவிட் அண்ட் கோவிட் வேக்சின் இது வந்து நிறைய சொசைட்டியில் இருக்கிற இது கோவிட் வேக்சின்னால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இது வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் கோவிடை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அதை இதை வச்சு வேக்சினேஷன் ப்ரோக்ராமை நமக்கு நிறுத்த முடியாது. அடுத்த சாரோட கொஸ்டினுக்கு இந்த டோனர் அசம்பிளி சார் மெயின் பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க ஒரு 40 இயர்ஸா பாத்துட்டு இருப்பீங்க ஹார்ட் பேஷன்ஸ் எல்லாருமே. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரம் 20ல இருந்து ஒரு 40 ஏஜ் அப்படி இந்த ஏஜ்லயே பாத்தீங்கன்னா சடன் அட்டாக் அதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம ஜிம்மெல்லாம் நிறைய பேர் காலகாலமா ஜிம்மெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அட்டாக் வந்துட்டு இதாராங்க. இது எதனால அந்த வேரியேஷன்ஸ் ஹார்ட் பேஷன்ஸ் இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு? அது எதனால நீங்க நினைக்கிறீங்களா? பொதுவாக நானும் பேசினா அப்புறம் சார் சொல்லுவேன். கோவிடுக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் அப்படின்னா, கோவிட் ரொம்ப வீரியமாக இருந்த நேரத்தில் அல்லது அதுக்கு அடுத்த சில மாதங்களில் வந்துருச்சுன்னா அடிக்கடி நம்ம கரெக்ட் பண்ணலாம். அதுபோல் அந்த வேக்சினேஷனும் அதே தான். அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல வந்து ஹார்ட் மசிலில் இன்ஃப்ளமேஷன் வந்து மயக்கார்டியல் சிஸ்டம் அது ஒன்று தான் ப்ரூவ் ஆகுது. அது எல்லாமே வந்து அந்த ஷார்ட் பீரியட்ல வந்து இவ்வளவு நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வர்றது அப்படிங்கிறது அது இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நிச்சயமாக இது வந்து சின்ன வயசில் அது பர்டிகுலராக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, இளைஞர்கள் வந்து இது மாதிரி கடுமையான உடற்பயிற்சி முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்காக இருக்கும், அது பேர் ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியாக். இன்னொன்று வந்து ரைட் வென்ட்ரிகுலர் வந்து டயபெட்டிக், அதெல்லாம் ஜெனட்டிக்காக வரும். அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உலகமே ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சடன் டெத் ஆகும். இது வந்து இன்னொன்று வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா இன்னொரு காரணம் அவேர்னஸ். நமக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா நடந்தது தான் நாளைக்கு தெரிஞ்சு நாளை ஒரு பல மக்களுக்கு உடனே பரவிடுது. அதுதான் முக்கியமான காரணம். இது வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாகிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. ஆரம்பிச்சிருக்கீங்க, பேஷண்ட்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்கும்? எந்த ஒரு கிரானிக் டிசீசஸ் சொல்கிறோம். அக்யூட் டிசீசஸ் வந்து எமர்ஜென்சி ரூம் இருக்குது, இன்டென்சிவ் கேர் இருக்குது, கேத்லாப் இருக்குது, உடனடியாக ஆங்கியோகிராம் பண்ணுறோம், ஆங்கியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்குது. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, கிரானிக் டிசீஸ் வந்து மிக அளவில் அதிக அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிளாக் இருக்குது, அந்த மெடிசனை வச்சு மேனேஜ் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது. அப்போ வந்து அது வந்து இது நாட்கள்லேயே வந்து ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை வந்து கார்டியக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேரில் போடுற காரணம் என்னன்னா, ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருமே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி சேருது. ஹார்ட் இன்னும் இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் தான். டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகலாம், சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், மிக சில பேருக்கு வந்து அதிகமாகிட்டு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இது மாதிரி மருந்தினுடைய ஒரு செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது மேலே முடியாது அப்படிங்கும்போது தான் நம்ம சர்ஜனை கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிளினிக்ஸோடைய மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு 30 நோயாளிகளை பார்க்குறேன்னா, ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, ஒருத்தர் வந்து பிளட் ப்ரெஷர் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலேருந்து மாறி வந்துட்டு. இப்போ இதே வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேரை நான் பார்த்துருந்தேன். அவங்களுக்கு தேவையான மருந்து ஏதாவது கிடச்சிருந்தா
அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளில் வந்து அவங்க தவறுறாங்க, மருந்து சரியாக எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸோட வச்சுட்டு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து நம்ம அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு இந்த பெண்கள் மிக மிக நார்மலாக இருதய மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க. அது ஒரு டோனர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது லிமிடேஷன் இருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வருஷம் அது உங்களோட சார் ஒரு டெஃபினட் டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நல்லா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம புதுசாக வைக்கிற ஹார்ட்டுங்கிறது நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற ஒரு இதோட சதையை கொண்டாந்து நம்ம உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து பார்க்கும்போது அதுக்கே எதிர்ப்பு சக்தி நம்ம ஓன் பாடியில் டெவலப் ஆகும். அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து மருந்துகள் வச்சு சப்ரஸ் பண்ணோம்னா அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நிறைய நாள் இருக்கும். இப்போ இந்த எதிர்ப்பு சக்தியை சப்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஹார்ட்டோட பிளட் சப்ளை போகிற அந்த குழாய்களில் டெபாசிட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல நம்ம அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து இவங்களோட லாஜிவிட்டியை நம்ம இது பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதுவாகவே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதோட லாஜிவிட்டி இன்னும் நிறையா இருக்கும். அடுத்தது குழந்தைகள்ல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ப்ரிமெச்சூராக இருக்கு. அப்போ இந்த ஃபாரின் இந்த புதுசாக வைக்கப்பட்ட ஹார்ட்டோட ப்ரோட்டீன்ஸ் வந்து அது ஒரு வித்தியாசமாக பார்க்காது. ஸோ அதனால தான் பீடியாட்ரிக்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது லாங்கிவிட்டி நல்லா இருக்கு. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்லையும் இப்போ இருக்கிற இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸோட இதையும் வச்சு ஓரளவு நம்ம இது வரைக்கும் உள்ளதில் ஒரு 5 year சர்வைவல் வந்து அரௌண்ட் ஒரு 85 to 90% இருக்கு நம்ம இந்தியாவில் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ஓரளவு இது வந்து முன்னாடி இருந்ததோட நல்ல அட்வான்ஸ். அதுக்கு ஏதாவது சர்வே அது வந்து ISHLT இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஆர்கனைஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ISHLT வந்து வருஷம் பண்ணிடுவோம். Okay, Thank you so much.